ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ இருக்கும். தயவு செஞ்சு வீடியோவோட எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் அப்படின்றது மட்டும் கிடையாது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப், என்ன பாயிண்ட்லனாலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் கண்டிப்பாக இட் வில் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் ஒரு விதமாக வந்து லைஃப்பை நம்ம அப்ரோச் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, கண்டிப்பாக அது சேஞ்ச் பண்ணோம். ஸோ நோட்ஸ் எல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் அது ஒரு நாள் லைவ் போகிறப்ப தான் வந்து இதை பற்றி நான் அந்த புக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சீக்ரெட் புக் நிறைய பேர் படிச்சிருக்கலாம், ஒரு சிலர் படிக்காமல் கூட இருக்கலாம். அதுலேருந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஸோ அதை வந்து நம்ம எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் நம்மளுடைய ரியல் லைஃப்பில், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுக்கு அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு மார்னிங் 10:30 நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஃபிக்ஸட் ப்ரொபோசிஷன்ஸ் வீடியோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் வீடியோ வரப்போது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு பேங்கிங்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட தாட்ஸ் தான் ரியாலிட்டியாக மாறும். யுவர் தாட்ஸ் பிகம் யுவர் ரியாலிட்டி. 4 பாயிண்ட் சொன்னேன்ல, அதில் வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைவே நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் போடுறாங்க, ஸ்பீடாக ஆன்சர் போடுறாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டு எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, ஐயோ நம்ம வந்து இவங்களை விட நம்ம கம்மியாக இருக்கோம், இவங்களை விட நம்ம கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், நம்மளை விட இவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்கல்ல, அப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கும், நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட் ஒன்ஸ் இந்த மாதிரியான தாட் வர்றப்பவே யூ ஹாவ் தட் எபிலிட்டி, யூ ஹாவ் தட் கெப்பாசிட்டி. உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. அட் ஒன்ஸ் இந்த மாதிரியான தாட் வர்றப்பவே நோ, நேற்றை விட நான் இன்னைக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், முந்தானத்தை விட நான் இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், நேற்றை விட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்னோட பர்சனலாக நான் பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீக்காக இருக்கேன், நான் வந்து ஐயோ போச்சு இவங்க நிறைய படிக்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளுடைய தாட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய தாட்ஸை ஹோல்ட் பண்ணுற நம்மளுடைய தாட்ஸை பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம மேனிப்புலேட்னு கூட சொல்லலாம். மேனிப்புலேட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நம்ம அது ஏமாத்துறோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய தாட்ஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும் அண்ட் நம்மளையே அறியாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அட் ஒன்ஸ் அந்த மாதிரி பார்க்குறப்ப இல்லை நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கேன், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன், நான் சீக்கிரமாகவே கிளியர் பண்ணிடுவேன், பாரு மார்க் டெஸ்ட்லலாம் போன தடவை விட இந்த தடவை நான் நல்லா வாங்குறேன், கஷ்டமாக இருக்கிற கொஷின்ஸில் கூட வந்து என்னோட பெர்சன்டைல் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மாற்றுங்க. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஒன், தாட்ஸ் பிகம் யுவர் ரியாலிட்டி. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட் அண்ட் நாட் வாட் யூ ஃபியர். ஸோ கண்டிப்பாக நோட்ஸே எழுதிட்டு வந்திருக்கேன் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எதை நினச்சி பயப்படுறோமோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு நான் வந்து இது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்தேன். ஒருத்தர் வந்து இதே விஷயத்த தான் சொல்கிறாரு, நீங்கள் எது பயப்படுறீங்களோ அதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, ஐயோ நான் சிஎம் ஆயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ எனக்கு 2 கோடி ரூபாய் கிடச்சிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு காமெடியாக நிறையா பேர் போட்டிருக்காங்க. ஸோ ஜோக்ஸை நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, அதோட இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒன்று இது நடந்துருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருந்திருக்கலாம், நம்மளோட லைஃப்பில் வந்து நடந்திருந்திருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ரியாலிட்டியில் அட் ப்ரெசண்ட் அந்த லைஃப் அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம இழக்கிறோம். ஒன்று, நம்ம வந்து நினச்சி பயப்படக்கூடிய விஷயங்கள்னால அட் ப்ரெசண்ட் நம்ம நிம்மதியாக இருக்கிறத இழக்கிறோம், நம்மளுடைய பீஸ்ஃபுல்னஸ் கம்ப்ளீட்டாக, நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் போகுது, எல்லாமே போகுது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை நினச்சி பயப்படுறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை எப்படி பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, ஐயோ நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஐயோ நான் நெக்ஸ்ட்டு 1 வருஷத்தில் வந்து எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பிறக்குது, நம்மலாம் பார்த்தோன்னா இன்னும் வேலையே கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கு, கூட படித்தவங்களுக்குலாம் குழந்தையே பெற்றுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
வாட் யூ ஃபியர் த மோஸ்ட், எதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களோ அதை நினச்சி ஆயிடக்கூடாதுன்னு சொல்கிறத காட்டிலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? இப்போ ப்ரெசென்ட்டாக இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன், இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், IBPS POவில் செலக்ட் ஆவேன், ஒரு இந்தியன் பேங்க்கில் POவாக நான் செலக்ட் ஆவேன், SBIயில் POவாக செலக்ட் ஆவேன். வித்தின் அ இயர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 6 டிஜிட்டில் வந்து சேலரி வித்தின் அ இயர் கஷ்டம், ஓகே ஒரு 2 இயர்ஸில் வந்து நான் 6 டிஜிட்டில் வந்து சேலரி வாங்குவேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. ஸோ வாட் யூ வாண்ட், எது உங்களுக்கு வேணுமோ அதை நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களை பயப்படுற விஷயத்தை நினச்சி அதை வந்து நினச்சி ஐயோ அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா எகெயின் நான் உங்களை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னன்னா, நம்மளோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓகே. அண்ட் தேர்ட் ஒன், எஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கிராட்டிடியூட் சேஞ்சஸ் யுவர் மைண்ட் செட். இது வந்து என்னோட லைஃப்ல நான் நிறைய டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா நான் என்ன நினைச்சேன் வந்து பரவாயில்ல ரீனா அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த விஷயம் வந்து இந்த கிராட்டிடியூட். சம்டைம்ஸ் நம்மளுக்கு எல்லாமே வந்து எகெயின்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இது இருக்குல்ல. ஈவன் நான் வந்து ரொம்ப வேர்ஸ்டான லோவஸ்ட் பாயிண்ட், எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே நான் ரொம்ப கிளிங்கி பேரண்ட்ஸ்னால் அப்படியே வந்து 10 தடவை ஒரு நாளைக்கு வந்து இங்கே போயிட்டேன்னு அப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுன்னு கூட எங்கள் அம்மாட்ட கேட்டு போடுறது, இந்த மாதிரி ரொம்ப கிளிங்கி தான். பட் அட் ஒன்ஸ் ஒரு mid-20s 2 பேருமே இல்லைன்ற மாதிரி ஆறாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு அப்பப்போ தோணும், சரி நமக்கு ஏன் நடக்குது, எப்படி எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ், எவ்வளோ பேருக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நல்லது பண்ணவங்களுக்கு எதுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஏன் இப்படி சஃபர் ஆகிறோம், நம்ம வந்து எவ்வளோ ஒரு எம்பத்தியோடு இருப்போம், நம்மளுக்கே இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து நிறைய நாள் வந்து தாட் போகும். பட் வந்து நான் அதை அப்படியே எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன், அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாங்கல்ல, எத்தனை பேருக்கு பிறக்கிறப்பயே பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க, எத்தனை பேர் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அவங்க சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவே கூட இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ அட் ஒன்ஸ் நம்ம அப்படி கிராட்டிடியூடாக மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உடனே வந்து அவங்க கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி நான் செரிஷ் பண்ணுவேன். அந்த இடத்துல எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. மோர் தேன் தேட் பார்த்தீங்க அப்படின்னா அது லைஃப்லேயே வந்து எனக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயம் இம்பேக்ட் ஆயிருக்கு. சின்ன விஷயம் என்னன்னா, நிறைய டைம் வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப நினைக்கலாம், லைக் வந்து என்னடா ஐயோ இதுக்கு காசு இல்லை அதுக்கு காசு இல்லை போச்சு நம்ம அப்படிதான் அந்த மாதிரி நினைக்கிறத காட்டிலும் பரவாயில்ல, எத்தனை பேத்துக்கு வந்து படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஈவன் நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் வேலை பார்த்துட்டு படித்தவங்க, ஈவன் ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மீட்டில் வந்திருந்தாங்க, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் நடுராத்திரி ஒரு 2 o'clock 3 o'clock அந்த மாதிரி டைமில் பிளாட்ஃபார்மில் படுத்து எந்திரிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எக்ஸாம்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பேரண்ட்டோட சப்போர்ட் இருக்குது, எக்ஸாம் அப்ளை பண்ண ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கிராட்டிடியூட் நீங்கள் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி உணர்வு, அந்த நன்றி உணர்வை வந்து நீங்கள் கிராட்டிடியூடை வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஓகே பரவாயில்ல, எனக்கு இது கிடச்சிருக்கல, படிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்குல்ல, நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு இது இல்லைன்னு நினைக்கிறத விட இருக்கிறதற்கு கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுங்க. அதுவும் ரொம்ப பெரிய லைக் சேஞ்சை கொண்டு வரும் உங்களோட லைஃப்பில். அண்ட் 4th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் நம்மளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, visualize your success and act as if success is possible. ஓகே. ஸோ அதாவது விஷுவலைஸ் பண்ணுறோம் சக்ஸஸை. இது நான் வந்து ஒரு IBPS PO ஆஃபீஸர் ஆகிறேன், SBI PO ஆஃபீஸர் ஆகிறேன், அந்த சீட்டில் உட்காடுறேன், கஸ்டமர்ஸ் கூட டீல் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் அடுத்து அந்த சக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடையணும், அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எஸ் அதுக்கான வேலையை பார்க்கணும் கரெக்டாக. அப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களோட இடத்துல வந்து நீங்கள் ஒரு இது மாதிரி பேஸ்ட் கூட பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நேம் போட்டு, இல்லை வந்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்டடி டேபிளில் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் நேம் போட்டு பக்கத்தில் SBI PO, இந்தியன் பேங்க் PO, ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன போகணும்னு ஆசை இருக்கோ அதை எழுதி வச்சுக்கோங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே அதை பாருங்கள், ஒரு 1 minute கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு டு டூ லிஸ்ட் எழுதுங்க. அன்றைக்கி என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு டு டூ லிஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு அட் த நைட் நீங்க தூங்க போறப்ப ஜஸ்ட் டிக், எதெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு டிக் பண்ணுங்க. அப்ப காலையில விஷுவலைஸ் பண்றீங்க, அதுக்கு என்ன சக்சஸ்
ஆகுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸை பண்ணுறீங்க. அண்ட் நைட்டு தூங்க போகிறப்ப அதில் நீங்கள் எல்லாம் முடிச்சிருக்கீங்க, ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அண்ட் ஃபைனலி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணிட்டு தூங்குங்க. ஸோ இதுதான். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் ஆகுமா அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் இட் ஒர்க்ஸ், இட் டஸ் ஒண்டர்ஸ். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது ஜென்ரலாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னோட லைஃப்பில் நான் நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டையே நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தேவை அதை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம். அப்படி ட்ரெயின் பண்ணுறப்ப நம்ம என்ன எஃபர்ட் போட்டுட்டு இருந்தோமோ இதுக்கு முன்னாடியே, அதே மாதிரி அதை விட ஒரு 5 times 10 times எஃபர்ட் அதிகமாக போட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அது நம்மளுக்கு வரப்போகுதுன்றதை நினைக்கிறதன் மூலமாக. ஸோ நெகட்டிவாக நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை பண்ணுறதை காட்டிலும் அதோட எஃபர்ட் வந்து ஒரு 50% இருக்குது, 40% இருக்குன்னா நீங்க வந்து அதை பாசிட்டிவா அப்ரோச் பண்றீங்க. அப்போ எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்றப்ப 200 times பெட்டரா இருக்கும். கண்டிப்பா அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா உங்களோட லைஃப்ல வந்து இம்பாக்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். பை, see you.